ஏதோ யாருதோ டிவி நடக்குது, க்ளோஸ் பண்ணிருங்க. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய சமூகத்துல வந்து அமர்ந்து சுவாமி, நாங்க நல்ல மரியாதை போல நல்ல பங்கை எடுத்துக்கொள்ளும்படியாய் வந்திருக்கிற எங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அது எங்களுடைய விட்டு எடுபடாத நல்ல பங்கா இருக்கட்டும். அது எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரட்டும். நாங்க எங்க வாழ்க்கையில அதை கடைபிடிக்க, மற்றவர்களுக்கு அது பிரயோஜனமாக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இன்னும் மர தடைப்பட்ட மக்களை சீக்கிரமா அழைத்து வரும். தாழ்த்தியுடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக் கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்க எல்லாரையும் நான் ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எல்லாரையும் சுகத்தோடு பலத்தோடு காண்பது எனக்கு சந்தோஷம். நாம 49ஆம் அதிகாரத்துல ஒரு 18 வசனங்களை கடந்த வாரம் பார்த்தோம். இந்த கடைசியா பார்க்கும்போது ஆண்டவருடைய தாயை போன்ற ஒரு அன்பை பார்த்தோம். தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, உன் மதில்கள் என் முன்பாக இருக்கிறதுன்றதெல்லாம் சொல்றத பார்த்தோம். இப்போ நாம இந்த 19, 20க்கு வருகிறோம். இந்த வசனங்கள் எதை குறிக்குதுன்னு சொன்னா, ஏசாயா வந்து இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அந்த சிறைப்பிடிப்பு, அந்த சிறைப்பட்டு இருந்த அந்த எக்ஸைல், அந்த அந்த நாட்கள்ல அங்கிருந்து திரும்பி வரும்போது அவர்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை அவர் சொல்கிறார். அதாவது அங்கிருந்து நீங்க திரும்பி வரும்போது இப்ப எப்படி உங்களுடைய இடம் இருக்கும்னு சொன்னா, பாழான இடமா இருக்கும். ஏன்னா எல்லாவற்றையும் பிடிச்சிட்டு 70 வருஷத்தை கழிச்சு வராங்க. அப்ப அந்த இடம் எல்லாம் எப்படி இருக்கும்? பாழான இடமா இருக்கும், நிர்மூலமான தேசமா இருக்கும், அங்க ஜனங்களே இல்லாத மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் என்ன செய்வேன்னா, அது எல்லாவற்றையும் உனக்கு ஆசீர்வாதமாக்கி தருவேன். உன்னுடைய எதிரிகள் உன்னை விட்டு தூரமாவார்கள், உன்னை விட்டு உன்னை விட்டுட்டு விலகி போவாங்க. அடுத்தது அங்க அங்க இருக்கிற உனக்கு வந்து இங்க வந்து ஒரு ஜனமோ தலைமுறையோ ஒரு நல்ல ஒரு ஜெனரேஷன் இல்லாம இருக்கும். ஆனா இடம் பத்தாத அளவுக்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த 2 வசனங்களிலும் அவர் சொல்றாரு. அதாவது அவங்க திரும்பி வரும்போது அவர்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம். ஏன்னா அதுல நிறைய பேருக்கு திரும்பி வர்றதுக்கே இஷ்டம் இல்லை. 70 வருஷம் அவங்க சிறைப்பட்டு போயிட்டாங்க. அதுல அநேகருக்கு 40 வருஷமாவது சின்னவங்களா பிடிச்சிட்டு போனவங்கல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 இயர்ஸ் அந்த இடத்துல அவங்க செலவழிச்சிருப்பாங்க. இப்ப அங்க பிறந்தவங்களே ஒரு 50 வருஷம் இருந்திருப்பாங்க. அப்படிலாம் நம்ம பார்க்கும்போது அந்த ஜனங்களுக்கு இப்ப நமக்கே ஒரு ஊர்ல நல்லா இவ்வளவு தூரம் செட்டில் ஆன பிறகு அங்கிருந்து வேற ஊருக்கு போகிறதுக்கு, அது நம்ம சொந்த ஊரா இருந்தா கூட இது 70 வருஷத்துக்கு முன்னால அந்த இடத்துக்கு போயிருக்கிறோம். அது இப்ப வந்து ஒரு பாழான இடமா இருக்கு.
ஒன்றும் டெவலப்மெண்ட் ஆகாம இருக்குன்னு இருந்தா நமக்கு அங்க போகிறதுக்கே யோசிப்போம் இல்லையா? ஏன்னா இங்க நல்லா செட்டில் ஆயிட்டோம், நல்லா இருக்கும். அது மாதிரி நிறைய பேர் அங்க அப்படி இருந்தாங்க. திரும்பி எருசலேமுக்கு வர்றதுக்கே இஷ்டம் இல்லாம இருந்தாங்க. வயசானவங்க, நான் எருசலேமுக்கு போய் தான் சாகணும், எருசலேமை பார்த்து தான் இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க மாத்திரம்தான் ஆர்வத்தோடு வந்தாங்க. அதனால அவர்களுக்கு ஒரு நல்ல வாக்கு தத்தங்களை சொல்றாரு. நீ நினைச்ச மாதிரி அந்த இடம் வந்து உனக்கு ஒரு டெசுலேட் பிளேஸா இருக்காது. நான் அதுல நிறைய குடி வைக்கிறேன், நிறைய பேரை கொண்டு வருவேன். வேற இடங்களில இருந்தாலும் சிதறி போனவர்களை உனக்கு கொண்டு வருவேன். அதெல்லாம் நான் திரும்ப ரெஸ்டோர் பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்வதாக நாம் பார்க்கிறோம். இது ஒருவேளை அன்றைய காலகட்டத்திற்கான ஒரு செய்தி. இப்ப இன்றைய நாளில நமக்கு என்ன அது செய்தி? அந்த வரலாறை தெரிந்து கொண்டோம். நமக்கு இன்னைக்கு ஆவிக்குரிய விதித்துல என்ன செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாமும் ஒரு சில நேரங்கள்ல இவ்விதமான ஒரு ஒரு வறட்சியான ஒரு சூழ்நிலை, ஒரு ஏமாற்றமான சூழ்நிலை, தோல்வியான ஒரு சூழ்நிலை, ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை, இப்படியெல்லாம் நாம இருக்கும்போது கர்த்தர் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறாருன்னா, நீ கவலைப்படாத, இதே மாதிரி இருக்காது, முன்ன நான் கூட்டிட்டு போறேன், அங்க வந்து உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறி என்னுடைய ஆசீர்வாதம் நிறைவாய் இருக்கும். ஏன்னு சொன்னா நான் உன்னை திரும்ப கட்டுவேன். இதுல நம்ம எங்கேயோ வாசிக்கிறோம்ல, ஆமோஸ்ல வாசிக்கிறோம்னு நினைக்கிறேன். விழுந்து போன கூடாரத்தை, தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப நிலைநாட்டுவேன்னு சொல்லி. அது போல அவர் நம்மை எடுப்பித்து கட்டுகிற தேவன். நம்ம விழுந்து போனாலும், நமக்கு எல்லாமே நஷ்டமானி போனாலும், ஒருவேளை அது வந்து நம்முடைய வியாபாரமா இருக்கலாம், நம்முடைய தொழிலா இருக்கலாம், அல்லது நம்முடைய குடும்ப சூழ்நிலைகளா இருக்கலாம், அல்லது நம்முடைய உறவின் சூழ்நிலைகளா இருக்கலாம். நிறைய கணவன் மனைவிகளுக்குள்ள இன்றைக்கு பிரச்சனைகள், குடும்பத்துல பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனைகள், அப்படிப்பட்ட சூழ்நிலைகளா இருக்கலாம். அல்லது நமக்கு சில நஷ்டங்கள், ஏமாற்றங்கள், அதெல்லாம் கூட இருக்கலாம். இல்ல வியாதி, ஏதோ ஒரு பலவீனம், எப்படியானாலும் எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில சில கடினமான பாதையில நம்ம போய்கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் அதுல என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் நான் உங்க நடுவுல இருக்கேன். ஏன்னா நீங்க என்னுடைய பிள்ளைங்க, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நிச்சயமா உங்களை நான் என்ன செய்வேன்? எலும்பு கட்டுவேன். நீ இந்த நிலைமையிலேயே இருக்க வேண்டியது இல்லை, நான் உன்னை திரும்ப கட்டுவேன். நீயே ஆச்சரியப்படுற அளவுக்கு எல்லாவற்றையும் நான் உனக்கு மாற்றி கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்றார். அவருடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவது அவர் உண்மை உள்ளவர். அவர் பொய் சொல்ல மனுபுத்திரன் அல்ல. அதனால அவர் மனுஷன் அல்ல. அந்த மாதிரி மனம் மாறுறதுக்கு, திடீர்னு இங்க இருக்கிறது அங்கிருந்து தாவி இன்னொன்னுக்கு போறது, இதெல்லாம் வந்து மனுஷர்கிட்ட நடக்கும். ஆனா கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். அப்போ நாம இங்க அப்படிதான் இதில் அவர் சொல்லுவதாக நாம பார்க்கிறோம். எசேக்கியேல் 36 10 11 வசனங்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, எசேக்கியேல் 36 10 11 யாராவது வச்சுக்கீங்களா? பைபிள் பக்கத்துல வாசிக்கிறீங்களா? எசேக்கியேல் 36 10 11 வசனம். நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன். பட்டணங்கள் குடியேற்றப்படும், அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பலுகுபடி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? நீங்க வந்து சிறைபிடிக்கிறதுக்கு முன்னால இருந்த நிலைமையை காட்டிலும் இப்ப நான் உங்களை என்ன செய்வேன்? இன்னும் அதிகமாய் நற்சீர் உண்டாக செய்வேன். நான் உங்கள் மேல் நிறைய ஆசீர்வாதங்களை வர்த்திக்க பண்ணுவேன். அது உங்களுடைய செல்வமாகட்டும், உங்களுடைய வியாபாரம் என்னவாகட்டும், அதெல்லாம் நான் வர்த்திக்க பண்ணுவேன்னு அவர் சொல்வதாக நாம் இங்க பார்க்கிறோம். சோ இது செய்யக்கூடிய ஆண்டவர் ஒன்றே ஒன்று நம்ம திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கணும், உண்மை உள்ள தேவன். அவர் சொன்னதை அப்படியே நிறைவேற்றுவார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவரை நம்ப வேண்டும். அவரை நம்பி நாம் வாழ வேண்டும். என்ன நடந்தாலும் அவரை நம்பணும்.
இன்னைக்கு நம்ம நமக்கெல்லாம் எல்லாருக்கும் உள்ள ஒரு கேள்வி இருக்கும். நம்ம அவ்வளோ ஜெபிச்சோம், இப்படி ஒரு ரிசல்ட் ஆயிடுச்சே அப்படின்னு நமக்குள்ள தோணும் போதும், இந்த சூழ்நிலையிலும் நம்ம என்ன செய்யணும்? நாம நம்பணும், அவரை நம்பணும். ஏன்னா நம்ம என்னன்னு நினைச்சு நம்ம அவர்கிட்ட ஜெபிச்சோம்? அவர் நமக்கு நன்மை தான் செய்வாரு, அவர் நமக்கு ஒரு நல்ல கவர்மெண்ட்டை கொடுப்பாருன்னு. இப்ப இது யாரா இருந்தா என்ன, கர்த்தரால யாரையும் கொண்டு செய்ய முடியும்னு நம்ம வேதத்துல நிறைய பார்த்திருக்கோம் இல்லையா? இதே நெபுகாத்து நேச்சாரை கொண்டு இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர் பாடம் கற்பித்தார். அது மாத்திரம் இல்ல, அந்த நெபுகாத்து நேச்சாரே இந்த ஜனங்கள் வணங்குகிற தெய்வம் தான் உண்மையான தெய்வம்னு சொல்ல வச்சாரு. அதனால கர்த்தரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. நம்ம ஜெபிக்க வேண்டியது மாத்திரம்தான் நம்முடைய பொறுப்பு. அதனுடைய பதிலை தருவது அவர் பொறுப்பு. அவர் அதை நிச்சயமாய் நல்லா செய்வார். நமக்கு செய்தது நன்மையா தான் இருக்கும். இப்ப 21, 22ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது அவர் இந்த இடத்துல கேட்கிறார். அதாவது இந்த ஜனங்கள் அங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை பார்த்தோன்னே அவங்க கேட்பாங்களாம், இதெல்லாம் யார் இருந்தா, யார் எனக்காக வளர்த்துனா, யார், நான் தனியா இருந்தேனே, எங்கிருந்து இவங்க எல்லாம் வந்தாங்க, இவ்வளோ ஜனங்கள் எங்கிருந்து வந்தாங்க அப்படின்னு கேட்பாங்களாம். அதற்கு அவரே அப்படி கேட்பாங்க, அதற்கான பதிலை நானே சொல்றேன்னு அவர் சொல்றாரு. இதோ ஜாதிகளுக்கு நேராக என் கரத்தை உயர்த்தி ஜனங்களுக்கு நேராக என் கொடியை ஏற்றுவேன். அப்பொழுது உன் குமாரரை கொடும் கைகளில் ஏந்தி கொண்டு வருவார்கள், உன் குமாரத்திகள் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு வரப்படுவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, அதாவது நம்மளுடைய இதான் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமையில ஒரு சூழ்நிலை இருந்தாலும், இவ்வளவு பேரு இவ்வளவு ஆசீர்வாதத்தை கர்த்தர் எப்படி எனக்கு தந்தாரு, ஏன் தந்தாரு, எதனால அவர் தந்தாரு அப்படின்லாம் நம்ம சில சமயத்துல கர்த்தரையே கேள்வி கேட்கிற நிலைமையில வந்துருவோம். ஆனா அவர் செய்யற எல்லா காரியமும், நம்ம அவருக்கு நஷ்டம் பண்ணா, நமக்கு நஷ்டத்தை அவர் அனுமதிச்சா நாம அவரை கேள்வி கேட்போம். நமக்கு அவரை ஒரு தோல்வியை அனுமதிச்சா நாம கேள்வி கேட்போம். இப்போ நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் நம்ம அவரை கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்போம். அது நம்முடைய குணாதிசயம். ஆனா கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, அவர் சர்வ வல்லவர் என்பதை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நமக்கு விளங்க செய்து கொண்டே இருக்கிறார். அதிலும் குறிப்பாக இப்படிப்பட்ட வறட்சியான நிலைமையில, வனாந்திரமான சூழ்நிலையில அவர் தன்னுடைய ஆளுகை தன்மையை, தன்னுடைய ஜனங்கள் மேல அவர் வைத்திருக்கிற உண்மையான ஒரு ஒப்படைப்பை நமக்கு காண்பிக்கிறார். அது கமிட்மெண்டாட்டம் இல்ல, கவனன்டா கூட, உடன்படிக்கையாக கூட அவர் அதை வைத்து நான் தான் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் ஏன் சொன்னாரு? நம்மேல் வைத்திருந்த அன்பின் நிமித்தம் அதை அவர் சொன்னார். நாம ஒருபோதும் கஷ்டப்படக்கூடாது. இதுக்கு நம்ம தகுதியே இல்லை. அந்த இஸ்ரேல் ஜனங்களும் தகுதியே கிடையாது. இஸ்ரேல் ஜனங்கள் அவரை விட்டு விலகி விக்கிரகங்களை வணங்கி அவர்கள் இன்னும் முறுமுறுக்கிறவர்களாய் இருந்தார்கள். ஆனாலும் கர்த்தர் அவர்களை ஏற்றுக்கொண்டு நமக்கு நன்மை செய்கிறவராய் இருந்தார். இப்ப 23ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கை தாய்களுமாய் இருப்பார்கள். தரையிலே இது ஒரு இமேஜினரி சிச்சுவேஷன். ப்ராஃபஸி நிறைய சமயத்துல பாடல்களா இருக்கும், டெமான்ஸ்ட்ரேஷனா இருக்கும். எசேக்கியேல்லாம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாரு. இது இந்த இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு போயட்டிக்கா கொண்டு வர்றாரு. அப்ப இதுல நீங்க பார்க்கும்போது அவர் தரையிலே முகம் குப்புற விழுந்து உன்னை பணிந்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுடைய கல்ச்சர்ல இப்படி காலில் விழுந்து, இப்ப நம்ம ஹிந்துஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் சம்டைம்ஸ் அன்னைக்கு ஒரு நாள் நான் ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிருக்கேன். அங்க என் ஸ்டூடெண்ட்டை பார்த்தேன். அவ ஆக்சுவலா ஒரு ஸ்கூல்ல இந்த எலிமெண்டரி செக்ஷனுக்கு ஹெச்எம்மா இருக்கா. நல்ல ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிற, சொசைட்டில நல்ல பொசிஷன்ல இருக்கிற ஒரு லேடி. அந்த சூப்பர் மார்க்கெட்ல நான் பார்த்தோன்னா மேம்னு காலில் விழுந்துட்டாலே, ஐயோ எனக்கே என்ன செய்யறதுன்னே தெரியாம போயிடுச்சு. அப்படி எல்லாரும் பாக்குறாங்க, டபார்னு விழுந்துட்டா.
அது அவங்களுடைய கல்ச்சர். அதான் நமக்கு தான் ஒரு மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து குரு கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறோங்கிற ஒரு எண்ணம். அதனால அப்படி செய்வோம். அதே மாதிரி தான் இங்கேயோ தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து அப்படின்னா எல்லாரும் வந்து நம்மளை அப்படி செய்வாங்கன்னு அர்த்தம் இல்ல. இங்க என்ன அவர் முக்கியமா சொல்றாருன்னா, உன்னை நான் அப்படி உயர்த்துவேன், உன்னை நான் உயர்த்துவேன். நாம ஒருவேளை அப்படி நாம யோசிச்சுட்டு இருக்கோம், ஒண்ணுமே நமக்கு இல்ல, நம்ம நம்ம எல்லாம் இழந்துட்டோம், எல்லாம் போச்சு, இப்படி ஒரு நஷ்டமாயிடுச்சு, இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு அப்படின்னு நாம ஒருவேளை யோசிக்கிறப்போ கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நான் இருக்கேன், நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன், நான் உன்னை உயர்த்துவேன் அப்படின்னு அவரு நமக்கு சொல்றதா இருக்காரு. அதை இன்னும் எப்படி காண்பிக்கிறாருன்னா, யாரெல்லாம் உன்னை வந்து ஒரு மாதிரி எதிர்த்தாங்களோ, யாரெல்லாம் உன்னை கஷ்டப்படுத்தினாங்களோ, ஒரு மாதிரி பேசுனாங்களோ, அவங்க எல்லாம் உன் காலில் வந்து விழுவாங்க. நான் லிட்டரலா விழ மாட்டாங்க, அவங்களாம் நம்மோட கூட ஒப்புரவாவாங்க, அல்லது அவர்கள் வந்து நம்ம இடத்துல வந்து சேருவார்கள். இல்ல, உன்னை எதிர்ப்போர் உன்னிடத்தில் வந்து சேருவார்னு ஒரு வசனம் இருக்குல்ல, அது மாதிரி நம்ம கிட்ட வந்து சேருவாங்க. நம்ம சொல்ற அவங்க சொன்ன வார்த்தையெல்லாம் வாய்க்காம போகும், அதெல்லாம் நடக்கும். அதைத்தான் கர்த்தர் இங்க சொல்றாரு. கடைசி அப்படி அவர் என்ன சொல்றாருன்னா, நான் கர்த்தர். ஏன் இதெல்லாம் நான் செய்யறேன்னா, நீ அதுக்கு தகுதின்றதுக்காக இல்ல, நான் கர்த்தர். அநேக சமயங்களில நாம் அனுபவிக்கிற அத்தனை நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் எதனால் என்றால் அவர் கர்த்தர். ஆகவே நாம் இதை பார்க்கிறோம். உம் நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வார். இது எவ்வளவு ஒரு அருமையான வசனம் பார்த்தீங்களா? அவருக்கு காத்திருக்கிறவங்க வெட்கப்படுவதில்லை. நம்ம எவ்வளவோ ஜெபிச்சோம், இந்த மதவெறியான அப்படிப்பட்ட ஆட்சிகள் வந்துடக்கூடாதுன்னெலாம் நம்ம ரொம்ப ஜெபிச்சோம்ல. அதெல்லாம் அப்படியே செஞ்சு காட்டினாரா? அப்படியே செஞ்சு காட்டினாரா? எவ்வளவு பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம் தோத்து போனாங்க. அவங்கெல்லாம் தோல்வியே சந்திச்சிருக்க மாட்டாங்க, அவங்க எல்லாம் தோத்து போயிட்டாங்க. காரணம், கர்த்தர், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. இது எல்லாவற்றிற்கும் பொருந்தும். நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்துக்கு பொருந்தும், சமுதாயத்துக்கு பொருந்தும், சபைக்கு பொருந்தும். நம்ம எப்பெல்லாம் கர்த்தரை நம்பி வாழ்கிறோமோ, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரவே வராது. அப்படி அவர் அனுமதிச்சாருன்னா அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருப்பார். அது நிமித்தமாய் ஒரு பெரிய எழுப்புதல், ஒரு பெரிய விளைவு, ஒரு பெரிய காரியம், ஒரு கடினமான ஆத்துமா மனம் திரும்புறது, இப்படின்னு ஏதாவது இருக்கும். அதுக்குத்தான் நமக்கு வந்து என்ன செய்வாரு, கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலைகளை கர்த்தர் அனுமதிப்பார். அது இல்லாம அவர் ஒருபோதும் நமக்கு எந்த கெடுதலும் தீங்கும் செய்ய மாட்டவே மாட்டார். அவர் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார் என்பதுதான் நாம் இங்க அறிந்து கொள்கிற ஒரு பெரிய காரியம். இன்னொரு விஷயம், இப்ப இதுல வந்து நம்ம பார்த்தா, நான் எல்லாரையும் கொண்டு வந்து சேர்ப்பேன்னு இருக்கு. அந்த மாதிரி சேர்க்கிற காரியம் வந்து ரெண்டு விதத்துல. ஒன்று, அந்த சிறையிருப்பிலிருந்து திரும்பி கொண்டு வர்றது. மறுபடியும் உனக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், இந்த ஏசாயா வந்து 300 வருஷத்துக்கு முன்னால, இஸ்ரேல் ஜனங்கள் சிறையிருப்புக்கு போவதற்கு 300 வருஷத்துக்கு முன்பாக அவரு சொன்ன காரியம். அதாவது அவங்க சிறையிருப்புல இருந்துட்டு திரும்பி வர்றதுக்கு வர மாட்டேங்கிறாங்க, திரும்பி வரவங்க வாங்க நான் அவங்களை எழுப்புறேன், இதெல்லாம் வந்து அவர் சொல்றது சிறையிருப்புக்கே இன்னும் போகாத ஒரு காலகட்டத்தில். அதுதான் தீர்க்க தரிசனம். சரியா? அது நிச்சயமா அப்படியே நிறைவேறிட்டு அதை நாம வேதத்துல வாசிக்கிறோம். ஆனா இன்னொரு ஃபார் ஃபுல்ஃபில்மெண்ட் என்னது? வருங்காலத்துல, நமக்கு வருங்காலத்துல உபத்திரவ நாட்கள் முடிந்த பிறகு, ட்ரிபுலேஷன் பீரியட் முடிஞ்ச பிறகு, இயேசு கிறிஸ்து திரும்ப வரும்போது நடக்கக்கூடிய காரியம். அந்நாட்களில இது இப்படியாக செய்வார்னு சொல்லி நாம பார்க்கலாம். அந்நாட்களிலையும் இந்த ஜனங்களை சேர்த்து அவர்களுக்கு இந்த ஆசீர்வாதங்களை சொல்றாரு. நான் திரும்ப உங்களை கட்டுவேன், நான் உங்களை எழுப்புவேன் அப்படின்னு அவர் சொல்வதாக நாம பார்க்கிறோம். சோ இரண்டு விதத்திலும் அது பொருந்தும்.
இப்போ அடுத்த வசனங்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது பாடலான வசனங்களா இருக்கு. பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ? நீதியாய் இந்த நம்ம அந்த காலத்துல ஒரு சில அது பழமொழிகள்னு சொல்லி படிப்போம்ல, அறம் செய்ய விரும்பு அப்படின்னு எல்லாம் இருக்குல்ல. அது மாதிரி சில பழமொழிகள்லாம் அந்த மாதிரி இப்படி இதே மாதிரி விடுகதை மாதிரி இருக்கும். சுட்ட கனியா சுடாத கனியா அந்த மாதிரி இல்லால, அது போல பராக்கிரமன் கையில் இருந்து கொள்ளை பொருளை பறைக்க கூடுமோ? நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ? என்றாலும் அவங்க விடுவிக்கப்படுவார்கள். அவங்களால கொள்ளையெடுக்கப்பட்டதெல்லாம் விடுதலையாக்கப்படும். உன்னோடு வழக்காடுகளோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன். நான் எப்படி அதை செய்வேன்னு சொன்னா, உன்னை ஒடுக்கினவர்களுடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்னு கொடுப்பேன். அதாவது இந்த கடைசி வசனம் என்னன்னா, ஹிஸ் வேஸ் ஆஃப் டேக்கிங் ரிவெஞ்ச் ஆன் தி எனிமீஸ் ஆஃப் ஹிஸ் சில்ட்ரன். அவருக்கு எனிமீஸே கிடையாது. அவருடைய பிள்ளைகளை ஒடுக்கின பிள்ளைகளுக்கு எதிராக இருந்த ஜனங்களுக்கு அவர் நிச்சயமாய் பழி வாங்காமல் விடவே மாட்டார். அவர் இந்த மோவாபியர், அம்மோனியர், இவங்களை எல்லாம், அமலேக்கியர், இவர்களை எல்லாம் எப்படி விரட்டினார், துரத்தினாரு, எப்படி அவர்களை கொள்ளையிட்டாரு, எப்படி அவர்களை அழித்தாருன்னு நம்ம வாசிக்கிறோம்ல வேதத்துல. கர்த்தரா இப்படி எல்லாம் செய்தாரு. ஏன்? அவருடைய ஜனங்களை அவர்கள் ஒடுக்கினார்கள். அவருடைய ஜனங்களுக்கு அவர்கள் உதவி செய்ய மறுத்தார்கள். செய்ய செய்ய வாய்ப்பு இருந்தது, ஆனா செய்யல. அவங்க கஷ்டப்படுறத வேடிக்கை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. இதெல்லாம் அவங்க செஞ்சதுனால அவர்களுக்கு அவர் அவர் பழி வாங்கினார். கர்த்தரே பழி வாங்குகிறார். அது மாதிரி தான் இன்றைக்கும் அது உண்மைதான். இன்றைக்கும் அவருடைய பிள்ளைகளை ஒடுக்குகிறவர்களை அவர் ஒருபோதும் சும்மா விட மாட்டார். கர்த்தர் என்ன சொல்றது, யூ cannot மாக் காட். எதை விதைத்தோமோ அதை கட்டாயமா நாம் அறுக்க வேண்டும், அறுவடை செய்ய வேண்டும். அந்த கடைசி வசனம் அதுதான் அவருடைய மெத்தட் ஆஃப் டேக்கிங் ரிவெஞ்ச். ஒருவேளை இது அப்படியே செய்ய மாட்டாரு. இந்த சொன்ன மாதிரி மாம்சத்தை சாப்பிட வைக்கிறது, அவங்க ரத்தத்தை குடிக்க வைக்கிறது, அதெல்லாம் நம்ம அவர் அப்படியே செய்வாரான்றது தெரியாது. ஆனா அவர் செய்யற ஒரு காரியம் என்னன்னா, நோக்கம், நான் கர்த்தரும் யாக்கோபின் வல்லவரும் உன் இரட்சகரும் உன் மீட்பெருமாய் இருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள். இதுக்காக தான் அதை செய்யறாரு. இந்த பழி வாங்குறதும் அவர்களுக்கு அவர்களிடத்துல கணக்கு கேட்கறதும் எதற்குன்னா, ஒன்று அவர் நீதியுள்ள கர்த்தர், அதனால அவர் அப்படிதான் செய்வாரு. யாரையும் அந்த மாதிரி, அதுவும் தன் ஜன அப்படி அநியாயமாய் செய்ய விட மாட்டார். அப்படி செய்யறவர்களை அவர் சும்மா விட மாட்டார். அதை செய்யறதற்கு இன்னொரு நோக்கம் என்னன்னா, நான் தான் கர்த்தர்னு அவங்க அறிஞ்சு கொள்ளணும். நான் உன் கர்த்தர் என்றும் அவர்கள் அறிந்து கொள்ளணும். பாருங்க எவ்வளவு நம்பிக்கையை நம் மேல் வைத்திருக்கிறார். நாம் என்ன செய்யறோம்? அநேக சமயங்கள்ல அவருடைய பிள்ளைகள் நம் கர்த்தர் அவர் அப்படிங்கிறத மறந்து வேற காரியங்களை முக்கியப்படுத்திடுறோம். நிறைய சமயம் நம்ம அறிவை முக்கியப்படுத்திடுறோம். நம்மளுடைய திட்டங்களை முக்கியப்படுத்திய அதற்கு வழிகளை நாமே உண்டாக்கி கொள்கிறோம். ஆனா கர்த்தர் அதையெல்லாம் ஒருபோதும் அலோவ் பண்ணவே மாட்டார். அதற்கான தண்டனைகளை பெற்றுக்கொள்ளும் போதுதான் நமக்கு அந்த உணர்வே வரும். நிறைய சமயத்துல அவரை ஆசீர்வதிக்கணும்னே தான் நினைப்பாரு. ஆனா நாம நிறைய சமயத்துல அவர்கிட்ட இருந்து தண்டனையே தான் வாங்கிட்டு இருப்போம். ஏன்னா அவர் நீதி உள்ள தேவன். அவர் நம்மை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புறாரு. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவர் மேல நம்பிக்கையை வச்சு சும்மா இருக்கணும். யாக்கோபு 14:14 அதுதான் சொல்லுது. நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருங்கள். யூ நீட் ஒன்லி டு பி ஸ்டில். நீங்க அமைதலாய் சும்மாய் இருங்கள். இதுதான் அவர் சொல்றது. என்ன, நம்ம அமைதலா சும்மா எப்படி இருக்க முடியும்? அவருடைய ஆளுகையை ஏற்றுக்கொண்டு, அவர் சர்வ வல்லவர் என்பதை ஒத்துக்கொண்டு, அவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார், அவர்தான் எனக்கு ப்ரொவைடர், அவர்தான் என்னுடைய ப்ரொடெக்டர் அப்படின்னு நாம அவரை நம்பி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போதுதான் என்னவாகும்? அவர் நமக்காக
யுத்தத்தை செய்வார். அஹ் இதுதான் அவர் உம், யாத்திராகமம் 14:14 சொல்றாரு. இந்த 14:14 இதெல்லாம் ரொம்ப அருமையான வசனங்கள். அதே போலதான் யோவான் 14:14 அதுவும் ஒரு நல்ல வசனம். என்ன, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இதெல்லாம் 14:1. அதெல்லாம் அந்த மாதிரி சில வசனங்கள் இருக்கு. அப்படி ஒன்னு அந்த மாதிரி நல்ல ஒரு அருமையான வசனங்களா இருக்கும். இந்த யாத்திராகமம் 14:14 அப்படிப்பட்டதாய் இருக்கிறதை பார்க்கிறோம். சோ இது 49ஆம் அதிகாரத்தின் முடிவு. நாம் இப்போ தொடர்ந்து 50ஆம் அதிகாரத்திற்குள்ளாக கடந்து செல்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நாம் இப்பொழுது 50ஆம் அதிகாரத்திற்குள்ள வருகிறோம். ஏசாயாவுல மொத்தம் எத்தனை புத்தகம்? 66. 66 புத்தகங்களிலே 50 புத்தகங்களுக்கு 50வது புத்தகம்ட்டனா அதிகாரம். அதான் என்ன நிறைய பேர் பேசாம இருக்காங்கன்னு பார்த்தேன். கரெக்ட். ஏசாயாவுல 66 அதிகாரங்கள். அதுல 50வது அதிகாரத்திற்கு நாம் வந்துட்டோம். கிருபை, அதற்கான ஒரு தனி ஆசீர்வாதம் நம்ம ஒவ்வொருவருக்கும் உண்டு, நிச்சயம் உண்டு. ஒரு இதுல நான் வாசிச்சேன், நீங்க சும்மா வசனத்தை வாசிச்சிட்டே இருங்க. நீங்க சும்மா வசனத்தை வாசிக்க வாசிக்க நீங்க பரிசுத்தமாவீங்க. சும்மா வசனத்தை வாசிக்க வாசிக்க உங்களுக்கு கர்த்தர் அவர் வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. நீங்க வளருவீங்க, நீங்க ஆவிக்குரிய வளர்ச்சியில முன்னேறுவீங்க அப்படின்னு வாசிச்சேன் நான். அது உண்மைதான் இல்ல? நம்ம எப்படி பாருங்க, எவ்வளவு தூரம் நம்ம வந்துட்டோம், எவ்வளோ காரியங்களை நம்ம கத்துக்கிட்டோம் இல்ல? கர்த்தர் நமக்கு தனிப்பட்ட விதத்துல அநேக காரியங்களை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அவரை பற்றி சொல்லி கொடுத்திருக்கிறார், நம்மை பற்றி சொல்லி இருக்கிறார், நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னு சொல்லியிருக்கார், அவர் நம்ம எப்படி ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார், அருமையா நம்மளை நடத்திக்கிட்டு வந்திருக்கார். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு சூழ்நிலைய வாசிக்கிறோம். என்னது அது? இப்ப அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா நமக்கு புரியாத மாதிரி இருக்கும். இது என்னது? திடீர்னு அவர் பாட்டுக்கு என்ன தள்ளுதல் சீட்டு அப்படி இப்படின்லாம் பேசுறாரு. தள்ளுதல் சீட்டுன்னா என்ன? இந்த டைவர்ஸ் சீட்டு, டைவர்ஸ் பில், அதுதான் தள்ளுதல் சீட்டுன்றது. அதாவது இந்த இடத்த என்ன சொல்றாருன்னா, சியோனை ஒரு மனைவியாக அவர் அங்க காண்பிக்கிறார். நமக்கு நல்லா தெரியும், நம்ம எவ்வளவோ தீர்க்கதரிசன புத்தகங்களை வாசிச்சதுனால நாம இதையெல்லாம் அறிஞ்சிருக்கோம். முந்தின அதிகாரமும் அடுத்த அதிகாரமும் கண்டினியூட்டி இருக்காது. இந்த அதிகாரத்திலே 4 வசனங்கள் ஒரு செய்தியை சொல்லும், அடுத்த 6 வசனம் வேற செய்தியை சொல்லும். அப்புறம் இந்த வசனங்கள்லாம் ஒரு பாடலா இருக்கலாம், ஒரு ப்ராவர்பா இருக்கலாம், அல்லது ஒரு இமேஜரி சிச்சுவேஷனா இருக்கலாம். இப்ப இங்க அப்படித்தான் தன் ஜனங்களை அவர் மனைவியாகவும் அத அதுதான் சியோன்னு சொல்றது, ஜயன், எருசலேமின் குடிகள், அவரை ஹஸ்பண்டாவும் அல்லது ஃபாதராகவும் அவர் தன்னை ஒரு சித்தரித்து இப்போ அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த சியோனுடைய பாவ நிலைமையினால அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அவர்களை அந்த தாயை வெளியே அனுப்புகிறார். அவர் தாயை அனுப்புறப்போ ஏன் அவர் அனுப்புறாருன்னா, அந்த தாய் பாவம் செய்ததாக அந்த இடத்துல அவர் நம்ம வாசிக்கிறோம். அதனால அவர் வெளியே அனுப்புறார், குடும்பத்துல அவர் தள்ளி வைக்கிறார். அப்ப அது என்ன அர்த்தம்னா, டைவர்ஸ் கொடுக்கறதுக்கான அர்த்தம், டைவர்ஸ் சர்டிபிகேட்னு அர்த்தம். அது டைவர்ஸ் சர்டிபிகேட் இன்னைக்கு அது என்னன்னு தெரியல, அதேதான். அப்போ அதுக்கு இன்னும் நாம என்ன வாசிக்கிறோம்னு சொன்னா, இந்த பிள்ளைகளை எல்லாம் அது எப்படி ஒரு நிலைமை வந்துருதுன்னு சொன்னா, பெரிய கடன்னால பிள்ளைகளை விற்கக்கூடிய ஒரு நிலைமையில வந்துடுது, விற்கக்கூடிய ஒரு நிலைமையில வந்துருது. ஆனா இங்க அவர் என்ன கேட்கிறாருன்னா, நீங்க இப்படி என்னை குறித்து யோசிக்கிறீங்கல்ல, ஏதோ நான் உங்களை டைவர்ஸ் கொடுத்த மாதிரியும்
நான் உங்க பிள்ளைகள் எல்லாம் கடனுக்கு வித்த மாதிரியும் நீங்க என்னை பற்றி யோசிக்கிறீங்களே, இதற்கு நான் காரணம் அல்ல. உங்கள் அக்கிரமங்கள் நிமித்தம் உங்க பிள்ளைகள் விற்கப்பட்டார்கள், உங்கள் பாதகங்களின் நிமித்தம் உங்கள் தாய் அனுப்பிவிடப்பட்டாள். நீங்க செய்த பாவத்தின் நிமித்தம் இந்த தண்டனையை நீங்க அனுபவிக்கிறீங்க. அதாவது செப்பரேஷன் ஃப்ரம் காட். டைவர்ஸ்னா என்ன? அவருடைய உறவிலிருந்து தள்ளப்படுவது. கணவன் மனைவி குடும்பங்கிற உறவிலிருந்து தள்ளி வைக்கப்படுவது. அவங்களுக்கு எந்த இனிமே உரிமை கிடையாது அப்படிங்கிறது. அந்த நிலைமை உங்களுக்கு ஏன் வந்துச்சு? நீங்க செஞ்ச பாவம். ஆதியிலிருந்து நீங்க பாருங்களேன், அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து அவங்கள விரட்டி அந்த கதவை பூட்டி தூதர்களை காவலுக்கு வைக்கிறார். காரணம் என்ன? எவ்வளவோ அவங்களுக்கு கொடுத்தாருல, எல்லாவற்றையும் நீ அனுபவிக்கலான்னு சொன்னார்ல. ஆனா அன்றைக்கு அவங்க செய்தது என்ன? கீழ்ப்படியாமை. அதனாலே அவர் அப்படி அவர்களை தள்ளி வைத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது இன்றைக்கும் நமக்கு எச்சரிப்பு. ஒருவேளை அந்த அளவுக்கு கர்த்தர் நமக்கு இந்த காலத்துல செய்யறாரான்னு இல்லை. ஏன்னா கிருபை, இந்த கிருபையும் இரக்கமும் எப்ப இருந்து வந்தது? சிலுவையிலிருந்து வந்தது. பழைய ஏற்பாட்டுல அது இல்லாததினாலே அவர்களுக்கு அப்படி தண்டனை உடனுக்குடனே கொடுக்கப்பட்டது. ஆனா இன்றைக்கு நாம் ஏன் நமக்கு ஏன் அப்படி வரல, அப்படி ஒரு அதை அனுபவிக்கலன்னா காரணம் இரக்கம். கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற இரக்கம். அவர் நமக்காக அது எல்லாவற்றையும் சுமந்து அந்த தண்டனையை தன்மேல் ஏற்றிக்கொண்டார். ஆகவே நாம் இன்னைக்கு என்ன பண்றோம்? நமக்கு அந்த ஒரு நிலைமை இல்லை. இதைத்தான் நாம எப்பவுமே ஞாபகத்துல வைத்துக் கொள்ளணும். நம்ம செய்கிற பாவங்கள் நம்மை கர்த்தரிடத்திலிருந்து பிரித்து விடும். 59ஆம் ஏசாயா 59ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். இங்கேயும் கூட நம்ம இந்த இதுல கூட நம்ம அந்த வசனம் வரும்னு நினைக்கிறேன். ஏசாயாவிலையும் வரும். உங்களை மீட்க கூடாதபடிக்கு, உங்களை ரட்சிக்க கூடாதபடிக்கு என் கரம் குறுகி போயிற்றோ, உங்கள் அக்கிரமங்களே எனக்கு என்னை தடுக்கிறது, எனக்கு தடையா இருக்கிறதுன்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். இங்க ஒரு இமேஜினரி சிச்சுவேஷன் கொடுத்து ஒரு குடும்பம் அதுல ஒரு டைவர்ஸ் இது ஆகுது. காரணம் அந்த மிஸ்பிஹேவியர் ஆஃப் த வைஃப். கள்ள கள்ள உறவுகள் அப்படி. அதே மாதிரிதான் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கும் அவர் சொல்றாரு. செலிப்ரேஷன் நடக்குது. ஒரே சத்தம் பாருங்க. செலிப்ரேஷன் கவர்மெண்ட். இல்ல அந்த கோயில் கொடையாமா, நம்ம ஏரியால இது கோயில் கொடையாமா. ஓஹோ, சரி சரி. சூடம்பக்கத்துல நான் எல்லா என் மைண்ட் ஃபுல்லா அதே இருக்குது. காதே கேட்கல. நம்ம தெருவுல எல்லாம் வந்து எங்க தெருலையும் அப்படிதான், ஒண்ணுமே கேட்க மாட்டீங்க. ஓஹோ, சரி. அது என்னவோ. இப்போ 2ஆம் வசனத்தை நாம பார்க்கும்போது, நான் வந்தபோது ஒருவனும் இல்லாமல் போனது என்ன, நான் கூப்பிட்ட போது வருவது. இப்போ நம்ம வீடுகளே யோசிங்களேன். அப்பா வேலையில இருந்து வந்து வீட்டுக்கு வராருன்னா கதவு திறக்கறதுக்கு ஓடி போய் நம்ம கதவு திறக்கலன்னா வருத்தப்படுவாரா இல்லையா? போய் அவர் கூப்பிட்டா கூட உள்ள முன்னால யாரும் எல்லாம் அவங்கவுங்க டிவியிலையும் செல்போன்லயும் உட்கார்ந்து இருந்தா அவர் எவ்வளவு வருத்தப்படுவாரு. அதே சூழ்நிலைதான் இங்க. நான் வந்தபோது ஒருவனும் இல்லாமல் போனது என்ன, நான் கூப்பிட்ட போது உத்தரவு கொடுக்க ஒருவனும் இல்லாமல் போனது என்ன, ரட்சிக்க கூடாதபடிக்கு என் கரம் குறுகிற்றோ, விடுவிக்கிறதற்கு என்னிடத்தில் பலன் இல்லாமல் போயிற்றோ. இதே ஃபர்ஸ்ட் கேள்வி நமக்கு 59ஆம் அதிகாரத்திலையும் வாசிப்போம். இதோ என் கண்டிதத்தினாலே கடலை வற்றப்பணி. எனக்கு இவ்வளவு பவர் இருக்கு. ஆனா நான் கூப்பிடுறேன், நீங்க ஆனா என்ன செய்யறது இல்ல, வர 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 மாட்டேங்கிறீங்க. அப்ப எனக்கு எவ்வளவு அது வருத்தம் அப்படின்னு சொல்லி அவர் அங்க சொல்வதாக நாம பாக்குறோம். இதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா,
இந்த சியோனாகிய எருசலேமின் குடிகளுக்கு வந்திருக்கிற எல்லா உபத்திரவங்களும் அவர்களுடைய கீழ்ப்படியாமையும் அவர்களுடைய பாவ நிலைமையும் தான். பாவ நிலைமைன்னு சொல்லும்போது அது எப்பவுமே அதனுடைய தொடக்கம் என்னன்னா கீழ்ப்படியாம தான் அதனுடைய தொடக்கம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், முதல் பாவமே அப்படிதான் வந்தது. எப்படி எப்படியோ பிசாசு ஏமாத்துனா, ஆனா பிசாசு அதுதான் செய்வான். அவன் மஞ்சகன், அவன் அவன் பொய்யன், அவன் பொய் தான் சொல்லுவான். அரை உண்மை சொல்லியிருக்கான், அரை பொய் சொல்லியிருக்கான். இன்னைக்கு இப்படி சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க சொல்ற அந்த ப்ரீச்சிங்லயே, ஒரு கிறிஸ்தவ ஆலோசனைகள்லயே அரை உண்மை இருக்கும், அரை பொய் இருக்கும். கர்த்தர் இப்படி சொன்னாரா, அது இப்படி அல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய நிறைய இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் எழும்பியிருக்காங்க. அதனால்தான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஃபால்ஸ் டாக்டருக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்போ இங்கேயும் நாம அப்படிதான் பார்க்கிறோம். அன்றைக்கும் ஆதாம் ஏவாள் அப்படித்தான் போய் சிக்கினாங்க. அந்த பாவத்தின் முதல் பாவம் இது கீழ்ப்படியாமை. கர்த்தர் சொன்னதை செய்யல. நீ நீ இதை சாப்பிடாதேன்னாரு, அதை போய் சாப்பிட்டா இல்லையா? அப்போ இதுதான் நாம இங்க பார்க்க வேண்டிய ஒரு காரியம். பாவம் ஒரு ஒரு பையன் மத்தவங்களை பயமுறுத்தணும்னு சொல்லி பாம்பை தூக்கி தான் பாக்கெட்ல வச்சுட்டான். கொஞ்ச நேரத்துல அந்த பையன் கீழே விழுந்து செத்து போயிட்டான். அவன் சும்மா விளையாட்டுக்கு நினைச்சா மத்தவங்கள பயப்படுத்தணும். பாவத்தோட நாம என்ன செய்ய முடியாது, விளையாடவே முடியாது. பாவத்தோட நாம என்ன செய்ய முடியாது, காம்ப்ரமைஸும் பண்ணவே கூடாது. அது நமக்கு தான் சேதம், நம்மை தான் அது கொல்லும். ஆகவே இங்கே அதே தான் பார்க்கிறோம். அவர் ரொம்ப இன்டிமேட்டா ஒரு நல்ல ஒரு தகப்பனை போல ஒரு உறவின் அடிப்படையில அவர் பேசுறார். நான் தகப்பனாட்டம் ஒரு வீட்டுல நான் கூப்பிடுறேன், நீங்க எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்களே. அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு நீங்க பாத்தீங்கன்னா, லூக்கா 12ஆம் அதிகாரம் அதுல எடுத்து பாருங்க. அதுல இருக்கும், அது எத்தனாவது வருஷம்னு தெரியல. அதுல நீங்க பாத்தீங்கன்னா, நான் வரும் வரைக்கும் ஆவலோடு வாசற்படியிலே காத்திருக்கிறவனை நான் சேர்த்துக்கொள்வேங்கிற மாதிரி இருக்கும். அவருடைய 2ஆம் வருகையை பற்றி அங்க வாசிக்கிறோம். அப்போ அவர் வருவார்னு ஆவலோடு வாசலண்டையில காத்திருக்கிறவர்கள். நாம நம்மை அழைக்கும் போது நம்மை கூப்பிடாத ஒரு நிலைமை, அது உன்னத பாட்டிலும் நம்ம வாசிக்கிறோம். உன்னத பாட்டு நீங்க வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா, அதுல ஒரு சூழ்நிலை எப்படி வரும்னா, ரொம்ப நேரம் அந்த லேடி தான் ஹஸ்பண்டுக்காக காத்திருப்பான். அப்புறம் ஹஸ்பண்ட் வரல, அதாவது என் நேசரை காணோன்னு அவ போய் தூங்கிடுவான். அவ தூங்குற நேரம் நேசர் வருவார். நேசர் கதவை தட்டுவார், தட்டி கொண்டே இருப்பார். ஆனா அவ கதவை திறக்கல. அப்புறம் அவர் போயிடுவாரு. அவர் போற நேரம் இவ எந்திரிச்சிருவா. எந்திரிச்சு கதவை தட்டின மாதிரி இருக்கேன்னு திறந்து பார்த்தா நேசர் ரொம்ப தூரமா போயிட்டாருன்னு பார்க்கிறோம். இதுதான் நமக்கு இன்னைக்கு கொடுக்கப்படுற எச்சரிப்பு. We can't simply believe God will always be waiting. God may leave us someday. அதுதான் மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலும் நமக்கு கொடுக்கப்படுகிற பாடம். அவங்க ஓடி போய் அத்தனை நேரம் கழிச்சு கதவை தட்டுனாங்க. ஆனா காலம் முடிஞ்சிச்சு, கதவு பூட்டப்பட்டிருச்சு. அதுக்கப்புறம் அதை திறக்கவே இல்லை. 5 கன்னி பெண்கள் தான் உள்ள போனாங்க. விழித்திருந்தவர்கள் கன்னிகைகள் உள்ள போனாங்க. மீதி 5 பேர் எண்ணெய வாங்குறேன்னு போயிட்டு லேட்டா வந்தாங்க. நம்ம இந்த மாதிரி மிஸ் பண்ணிடக்கூடாது. அவருடைய பிளெஸ்ஸிங்க, அவருடைய கிரேஸ, அவருடைய மெர்சிய, அவருடைய ராப்சர்ல, அவருடைய கேதரிங்க நாம மிஸ் பண்ணிடக்கூடாது. இதுதான் நமக்கான எச்சரிப்பு. அதுதான் அங்க நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர் என்ன செய்யறாருன்னா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுனால, இந்த பாவம் அவர்களோடு நெருங்க விடாம பிரித்ததுனால, அவருக்கு ஒரு ஒரு அதை ஒரு இமேஜரியா எப்படி சொல்றாருன்னா, நான் வானங்களுக்கு காரிருளை உடுத்தி இரட்டை அவைகளின் மூடு சீலை ஆக்குகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இரட்டுன்னு சொன்னா ரட்டு உடிக்கிறது, அந்த சாக்கு துணியா போடுறது, அது மோர்னிங் துக்கம். காரிருள் அப்படின்னு சொல்லும்போது
அதுவும் ஒரு துக்க சூழ்நிலை, ஒரு இருளான சூழ்நிலை, எந்த லைட்டு வெளிச்சம் இல்லாம நமக்கு ஒரு பாதை கிடைக்காத அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இந்த நிலைமை எதனால ஏற்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நிலைமை அவர்களுடைய பாவத்தினால் ஏற்பட்டது. அந்த பாவமே அவர்களுக்கு ஒரு காரிருள் போல மூடி அது அவர்களை ரட்டுடுத்தி உட்கார வச்சிச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்பர்ஜன் ஒரு நல்ல ஒரு கமெண்டேட்டர் இருக்காரு. அவர் இதை புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு விளங்கும்படி எப்படி சொல்றாரு, நமக்கு இன்னொரு 2 விளங்கும்படி நிமிஷம் அதை கழிச்சு. எப்படி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அது அஹ், அவர் நமக்காக சிலுவையில அந்த பாடு அனுபவிக்கும் போது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஒரு 3 மணி நேரம் கார் இருள் சூழ்ந்தது. அந்த நேரம் தான் என்ன, பிதாவிலிருந்து அவர் பிரிக்கப்பட்ட நேரம். எதினாலே? நம்முடைய பாவத்தினாலே. முதல்ல போய் சிலுவையில் அறைஞ்சப்ப சரீர வேதனையோடு அவர் 3 வார்த்தையை சொல்லுவார் இல்லையா? அந்த 4ஆம் வார்த்தையை சொல்றப்பதான் 3 மணி நேரம் இருளா இருக்கும். ஏன்னா அந்த உலகத்தின் முழு பாவத்தையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு அந்த பாவத்தினாலே அவர் பிதாவின் இடத்திலிருந்து பிரிக்கப்படுகிறார். இது அவர் குமாரனுக்கே அந்த நிலைமை தான், நம்ம எல்லாருக்கும் அந்த நிலைமை தான் உண்டாயிருக்க வேண்டும். ஆனா நாம் அந்த நிலைமைக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவர் என்ன செய்தாரு, அதை அனுபவித்தார். இதுக்காகத்தான் அவர் கெத்செமனேலேயே கதறி கதறி அழுதாரு, ரத்தம் சிந்துற வரைக்கும் அழுதார். என்னன்னு, இந்த பாத்திரம் என்னை விட்டு, ஏன்னா பிதாவை விட்டுட்டு நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு அவருக்கு அந்த பிரிவை தாங்க முடியாம தான் அவர் அவ்வளவு கதறி அழுதார். ஆனாலும் இது உங்களுடைய சித்தம், ஏற்றுக்கொள்கிறேன்னு அவர் அப்போ ஏற்றுக்கொண்டார். அதை சிலுவையில தான் நம்ம அதை பார்க்கிறோம். அதற்கு அடையாளமாக தான் அந்த நேரத்தில் ஏற்பட்ட கார் இருள். ஆனா அது இருளாவே இருந்து விடவில்லை. மரணத்தை ஜெயித்த ஆண்டவர் உயிர்த்தெழுந்த போது நமக்கு 3ஆம் நாளிலே 3 மணி நேர இருள் 3ஆம் நாளிலே நமக்கு அது ஒரு பெரிய பிரகாசமாக, அந்த பிரகாசம் எப்படிப்பட்ட ஒரு பிரகாசமா இருந்ததாம், சூரிய வெளிச்சத்துக்கு எல்லாம் மீறின ஒரு நித்திய வெளிச்சமாய், அது நமக்கு ஒரு இட்டர்னல் லைஃபை கொடுக்கக்கூடிய, ஒரு ஜெயத்தை தரக்கூடிய, அந்த மரணத்தை வென்ற உயிர்த்தெழுதலின் ஜெயமாக அந்த வெளிச்சம் நமக்கு தோன்றியது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ இதுதான் அந்த it is the everlasting light of life and joy. அந்த ஒரு பெரிய சந்தோஷத்தை நமக்கு தரார். இது 3 வசனம். 4ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு அருமையான வசனம். இந்த 4ஆம் வசனத்துல நாம என்ன பார்க்கிறோம்னு சொல்லி பாருங்க. இது பிதாவானவர் தன்னுடைய குமாரனாகிய மேசியாவுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, அல்லது இது மேசியாவே சொல்லுகிற, தான் என்கிற ஃபர்ஸ்ட் பர்சன்ல இருந்து அவர் பேசுறது. இது தீர்க்கதரிசி பேசுகிற வார்த்தை அல்ல. இது தீர்க்கதரிசிக்கும் பொருந்தும். இது சொன்னது மேசியா ஆகியால் அது மேசியாவுக்கும் பொருந்தும். இதை வாசிக்கிற நமக்கும் பொருந்தும் இந்த வார்த்தைகள். சரியா? இப்ப என்ன வார்த்தை முதல்ல எடுத்தோன்னா பாத்தீங்கன்னா, இளைப்படந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். 2ஆவதா, காலைதோறும் என்னை எழுப்புகிறார். 3ஆவதா, கற்றுக்கொள்கிறவர்களை போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். இந்த முதல் 4ஆம் வசனத்தில் இருக்கிற அந்த 3 பகுதிகளும் பார்த்தீங்கன்னா, மேசியா தன் பிதாவானவர் என்ன தனக்கு செய்கிறார் என்று அவர் சொன்னார்.
அப்போ இது வந்து ஒரு டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட், அண்ட் இட்ஸ் இஸ் அ மஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவசியமாய் இருக்க வேண்டிய ஒரு அனுபவம். என்ன அது? காலைதோறும் நாம் எழும்ப வேண்டும். எதற்கு? அவரை தேடுவதற்கு, அவருடைய பாதத்துல அமர்ந்து கேட்க கற்றுக்கொள்ள. அந்த இது வந்து காலைதோறும் நடக்கணும், டெய்லி நடக்கணும். அவர் என்னை எழுப்புகிறாருங்கிறது ஒருவேளை நம்ம எல்லாருக்குமே ஒரு அனுபவமா இருக்கலாம், நிச்சயமா இருக்கும்னு நம்புகிறேன். அதாவது நாம படுக்கும்போதே, நாம வந்து ஜெபிச்சு படுக்கும்போது காலையில சுவாமி எனக்கு எழுப்புங்க அப்படின்னு சொன்னா, டாட்டா நான் எந்த டைம்க்கு எந்திரிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த டைம்க்கு கர்த்தர் நம்மை எழுப்பிடுவார், இல்லையா? உண்மையாவே அப்படிதான். நான் எல்லாம் அலாம் வச்சு படுப்பேன், அலாமுக்கு முன்பாகவே என்னை எழுப்பிடும். குறித்த ஜாமத்திற்கு முன்பாக நான் எழும்பு. அதே மாதிரிதான் என்னுடைய அனுபவமும். அநேக சமயங்கள்ல உடல் பலவீனத்துல தூங்கினாலே ஒழிய மற்ற நாட்கள், எல்லா நாட்களிலும் கர்த்தர் நிச்சயமாய் நம்ம எல்லாரையும் தட்டி எழுப்புவார். தட்டி எழுப்புறதுங்கிறது ஒரு சில நாட்கள்ல உண்மையாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். ஏதோ அப்படி ஒரு லேசான ஒரு உணர்வு வரும், இல்லைன்னா யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கும். அப்புறம் தான் பார்த்தா ஒரே இருட்டாதான் இருக்கும் வெளியே, ஆனா நமக்குள்ள வந்து அந்த ஒரு உணர்வு அப்படியெல்லாம் நம்மளை எழுப்புவார். நிறைய நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் அனுபவிக்கும் போது அது ரொம்ப அருமையா இருக்கும். ஸோ காலைதோறும் அவர் கற்று நம்மை எழுப்புகிறார். எதற்கு? நாம் கற்றுக்கொள்கிறவர்களை போல கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். அப்போ நாம சாதாரணமா வந்து நாம உட்காந்து அவருடைய சத்தத்தை கேட்டுற முடியாது. எலியா போய் அந்த பர்வதத்துல மலையில போய் தன்னை மறைத்து கொண்டு அவர் கேட்கிறார், இல்ல எலியா? அப்போ அவர் முன்பாக எல்லா சத்தமும் போச்சு, இடி ஏற்பட்டுச்சு, பெரிய புயல் காத்து வந்துச்சு, அதுல எல்லாம் ஆண்டவரோட பிரசன்னம் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு மெல்லிய சத்தம். அப்ப அந்த கேட்கறதுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணுவார் கர்த்தர். இப்போ நமக்கு சத்தம் தான் கேட்குமா டெய்லி காலையில? சத்தமா கேட்கறது ஒண்ணு, அது எல்லாருக்கும் கேட்குமா நம்ம தெரியாது. ஆனா வாசிக்கிறோம்ல வசனம், அவர் எப்படி நம்ம தேட முடியும்? புஸ்தகத்தை வாசிக்கும் போதுதான். அது மூலமா தான் நம்ம கற்றுக்கொள்வோம். புஸ்தகம்னா வேத புஸ்தகம், வசனம். அப்போ அதை வாசிக்கும் போது நமக்குள்ள அவர் பேசுவார், நமக்கு அவர் கற்றுத்தருவார். அந்த நேரம் தான் அவர் நாம் தன்னை வெளிப்படுத்துவார். நிறைய காரியங்கள் ஒரு சின்ன பேசேஜா இருக்கும், நாம் அதை சும்மா ரீட் பண்றது ஒண்ணு, அந்த நேரத்துல அவர் நமக்கு கற்றுத்தருகிறது ஒண்ணு. அதுல இருந்து நமக்கு நிறைய நிறைய வந்துகிட்டே இருக்கும். தட் இஸ் another குட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். மூன்றாவது அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னா, இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற. என்ன அல்டிமேட்டா நம்முடைய வேலை? நாம் இந்த உலகத்தில் எதற்கு இருக்கிறோம்? அவரை பற்றி பேச, அவரை துதியை சொல்ல, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, கடைசியா கஷ்டப்படுறவங்களுக்கு ஆறுதல் சொல்ல. அதற்கு சரியான வார்த்தை வேணும், சரியான ஞானம் வேணும். நாம நல்ல இன்டென்ஷன்ல தான் சொல்லுவோம், ஆனா அது சில சமயம் என்ன ஆயிரும்? அவர்களை அது துக்கப்படுத்திடும், அல்லது அவர்களுக்கு கோபம் உண்டாக்கிரும். ஏன்னா முன்னாலேயே நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எங்க காலேஜ்ல இருக்கும்போது ஒரு ஸ்டாஃப், அவங்களுக்கு வந்து என்னோட ரொம்ப சின்னவ. நான் வந்து ஸ்டாஃப் ஆன பிறகுதான் அவ ஸ்டூடெண்ட் ஆனா, அவள் லிட்ரேச்சர் இங்கிலீஷ், அப்புறம் ஸ்டாஃப் ஆயிட்டா. அவ வந்து அவளுக்கு வந்து நிறைய பிரச்சனை, அவளா உண்டாக்கிக்கிட்டா அவளுடைய பிரச்சனைய அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டா. ஒரு சைக்கலாஜிக்கல் அது ஒரு டிசீஸ். சில பேருக்கு தனக்கு இது, அது தனக்கு அதுன்ட்டு சொல்லிக்கிட்டு தன்னையே அவங்க வத்திக்குவாங்க. அந்த மாதிரி அந்த பொண்ணு, அவளுக்கு வந்து சுகர் இருக்குன்னு சொல்வா, அடிக்கடி காலை வந்து சுருக்கிக்குவா. இல்ல இதெல்லாம் அவளா நினைச்சு நினைக்கிறதுனால நடக்கிறது. நான் பயந்தது எனக்கு நேரிட்டது அப்படிங்கிற மாதிரி.
இப்படியே அவ இருந்தா. ஏன்னா எனக்கும் அவளுக்கும் ரொம்ப கான்டாக்டே இல்லை. ஆனால் டிபார்ட்மெண்ட் வேற. அதனால என் நேரம் மெடிக்கல் லீவு. எனக்கு அவளுக்கும் ஒரே கான்டாக்ட் என்னன்னா, வேல்யூடு எஜுகேஷன் கிளாஸஸ்க்கு நான் வந்து டைம் டேபிள் போட்டு, நீ வந்து அந்தந்த அவர் வந்து காலேஜுக்கு நான் தான் இந்த அட்வைசர் இன்சார்ஜ், அதனால போடுவேன். அப்போ அவ வந்து எப்ப பாரு முந்தின நாள் எனக்கு ஃபோன் வரும். மேம், நான் நாளைக்கு வரமாட்டேன், நான் மெடிக்கல் லீவ்ல இருக்கேன், எனக்கு பதிலா யாராவது அனுப்புங்கன்னு. இதே தான் அவளுடைய வேலையா இருக்கு. அதனால எனக்கு உண்மையாவே அவன் மேல கோவம் வரும். ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாத பொண்ணா இருக்காளேன்னுட்டு. அதற்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு எனக்கும் அவளுக்கும் சேர்ந்து வேலை பார்க்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஒரு பர்டிகுலர் ஒர்க் எங்க 2 பேருக்கும் சேர்த்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் போய் உட்காந்து அவளோட சேர்ந்து வேலை பார்க்கணும். அந்த மாதிரி வேலை பார்க்குற சமயத்துல தான் அவகிட்ட நான் கொஞ்சம் கொஞ்சமா பேசி அவளுடைய பிரச்சனை என்னன்றதே எனக்கு புரிஞ்சது. அப்ப நான் அவகிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அஹ் ஹேமா, உன்னை வந்து கர்த்தர் அதிகமா நேசிக்கிறார். It's because God loves you. He gives you all these problems so that you will come near to him. வரும் பாருங்க அவளுக்கு கோபம். மேம், இனி என்கிட்ட இந்த மாதிரி பேசுனீங்கன்னா பாத்துக்கோங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், எவ்வளவு பணம் செலவு பண்றேன், எவ்வளவு லீவ் எடுக்கிறேன், எதனால இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கிற கடவுள் என்னை நேசிக்கிறாருன்னு சொல்றீங்களா அப்படின்னு அவன் என்கிட்ட சண்டைக்கு வருவான். அப்போ விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் எப்போவாது பேசும்போதெல்லாம் சொல்லுவேன், கர்த்தர் தன்னுடைய அன்பை எப்படியெல்லாம் காண்பிக்கிறாருன்னா அப்படின்னு சொல்லி, நம்ம ஹியூமன் ரிலேஷன்ஷிப் பத்தி எல்லாம் சொல்லி, அந்த மாதிரி கர்த்தர் வந்து நம்ம அப்படி நேசிக்கிறாருன்னு எல்லாம் சொல்லி சொல்லி முடிச்ச பிறகு ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவ ஒரு நாள் சொல்றா, மேம், நான் உங்களை வந்து இன்னும் யங் ஏஜ்லயே நான் உங்களை வந்து சந்திச்சிருந்தேன்னா, உங்களோட நான் இப்படி ஒர்க் பண்ணியிருந்தேன்னா, நான் அப்பவே நான் ரொம்ப இந்த வித ப்ராப்ளத்துல இருந்தெல்லாம் நான் விடுபட்டிருப்பேனே. நீ ரொம்ப லேட்டு, இட்ஸ் பிகம் வெரி லேட். நான் சொன்னேன், நத்திங் இஸ் டூ லேட். இப்போ இன்னும் உனக்கு ஒரு 10 வருஷம் இருக்கு. இதுல யூ ப்ரூவ் தட் யூ ஹவ் பிகம் ஆல் ரைட். யூ ஆர் அ சைல்ட் ஆஃப் கார்டன். காண்பி அவ கேத்தலிக்கு. அதனால நான் அவளுக்கு எல்லாம் சொன்ன பிறகு அவ லீவே எடுக்கல. அவளுக்கு அவகிட்ட பெரிய பொறுப்பெல்லாம் கொடுத்தாங்க. யாருமே நம்ப மாட்டாங்க, அவளுக்கு பொறுப்பு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவ அடிக்கடி லீவ் போட்டுருவான்னு. She became so responsible. She did her work very well. Got a very good name. அப்போ அவ சொல்றா, நான் எல்லாம் எனக்கு வந்து பிகாஸ் மேம் என்கரேஜ் டு மீ. இதை இன்னும் கொஞ்சம் முன்னாலேயே நான் அவங்கள்ட்ட போயிருந்தேன்னா நான் செஞ்சிருப்பேனேன்னு. அப்போ சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்றதுக்கு சில சமயம் நம்ம சொல்ல உடனே என்ன ஆகும், நமக்கு பவுன்ஸ் தான் ஆகும். உடனே அந்த சண்டைக்கு வந்துட்டா, அப்படி வேகமா சண்டைக்கு வந்துட்டா. ஆனா அதுக்கேத்த மாதிரி பேசுறதுக்கு நம்ம அவளுக்காகவே குறிச்சு ஜெபம் பண்ணிட்டு போயிருப்போம். அதுக்கப்புறம் அவட்ட பேசுவோம். அப்ப என்ன ஆகும், அதை கேட்கிற ஒரு பக்குவத்துக்கு வருவான். இதுதான், இதையெல்லாம் நமக்கு எப்போ அவர் செஞ்சு கொடுத்தாரு, நாம அவர் பாதத்துல காலையில அமர்ந்து ஜெபிக்கும் போது, அவர் காலையில அமர்ந்து இந்த காரியங்களை கேட்கும் போதுதான். எவ்வளவு பிள்ளைங்க பிடிவாதமா இருப்பாங்க தெரியுமா? நிறைய பிள்ளைங்க பெற்றோரோட சண்டை போட்டு வருவாங்க, பெற்றோர் மேல கோபமா வருவாங்க. அந்த பிள்ளைகளை எல்லாம் கன்வின்ஸ் பண்றது இட் இஸ் நாட் ஈஸி. சரி, நீங்க என்ன போய் காலேஜ்ல பாடமா எடுத்தீங்க, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்களா? இதுக்காக நாங்க தனியா ஒரு ஆஃப்டர் த ஷெட்யூல்ட் ஹவர்ஸ் வி ஸ்பெண்ட் டைம். ஏன்னா இந்த பிள்ளைகளுக்கு வேற யார் சொல்லி தருவா? அவர்களுக்கு நாம கொஞ்ச நேரத்தை செலவழிச்சு, உண்மையாவே காலேஜில் ஒர்க் பண்ண பீரியட் வந்து கோல்டன் பீரியட். அந்த டைம்ல வி ஹேட் அ பிளெஸட் டைம் ஆஃப் மினிஸ்ட்ரி. எனக்கு நிறைய பர்சனல் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நான் நிறைய கத்துக்கிட்டேன். நல்லா வளர்றதுக்கு அதுதான் எனக்கு ரொம்ப அடிப்படை தளமா இருந்துச்சு. அப்படி நான் அதுல வளர்ந்தேன். சோ கர்த்தர் அதை ஆசீர்வதித்து, உண்மையாகவே ஆசீர்வதித்து கொடுத்தார். இது நம்ம எல்லாருக்குமே அனுபவங்களா இருக்கலாம். நம்ம ஒவ்வொருத்தரையும் நம்ம கேட்டோம்னா நிறைய பேருக்கு நம்ம எல்லாருக்குமே இருக்கு. நம்ம எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளைங்க. நம்ம இருந்த ஃபீல்டுல நம்ம எல்லாருமே ஆசிரியர்களா இருக்கணும்னு இல்லை. நம்ம வேற வேற தொழில்கள் இருந்திருக்கலாம், வேற வேற காரியங்களை செஞ்சிருக்கலாம். ஒருவேளை நம்ம ஹோம் மேக்கர்ஸா இருந்திருக்கலாம். அங்கதான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். பக்கத்துல இருக்கிறவங்ககிட்ட, நம்மோட பேசுறவங்கள்ட்ட,
நமக்கு இன்னும் நிறைய அப்படியெல்லாம் நிறைய வாய்ப்புகள் நமக்கு உண்டாகும். நான் அங்கெல்லாம் பேசுவேன், இங்கெல்லாம் நான் யார்கிட்டயுமே பேச மாட்டேன். வீட்டுல இருக்கிறப்போ நான் பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட எல்லாம் சும்மா ஹாய் ஹாய் எப்படி அவ்வளவுதான், ரொம்ப பேச மாட்டேன். ஆனா வீட்டிலேயே இருக்கிறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அவங்களுக்கு எல்லாம் நிறைய அந்த மாதிரி வாய்ப்புகள் உண்டு, சேர்ந்து ஜெபிக்கிற வாய்ப்புகள் உண்டு, அப்படியெல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எல்லாருக்கும் கர்த்தர் அவங்களுக்கு ஒரு ஒரு வாய்ப்பை கொடுப்பாரு, ஒரு ஒரு டெரிட்டரியை கொடுத்திருக்காரு. அதற்கான கணக்கு கொடுக்கும். இதுல இருந்து நம்ம பார்க்கிறது, அதற்கென்றே கர்த்தர் நம்மை எழுப்புகிறார், கர்த்தர் நம்மை கேட்கும்படி செய்கிறார், கர்த்தர் நம்மை கற்றுக்கொள்ள வைக்கிறார். இதை நான் செய்யவே மாட்டேன்னா ஸ்கூலுக்கே போகாத புள்ள மாதிரி. நான் ஸ்கூலுக்கே போகலைன்னா நான் எப்படி படிப்பேன்? எனக்கு அந்த ஸ்கூலுக்கெல்லாம் போய் படிக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அப்படின்னா நம்ம எப்படி வளர்றது? ஸோ கர்த்தர் நம்மை அதற்கென்றே வைத்திருக்கிறார். அந்த நேரத்தை அவர் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறாரு, காலை நேரம். நமக்கு காலை நேரம் பிளெஸிங் நல்லா தெரியும். காலை நேரம் தான் அமைதலான நேரம். நல்ல குருவி சத்தங்கள். இன்னைக்கெல்லாம் நிறைய நமக்கு அந்த பறவைகளின் சத்தத்தை கேட்கறக்கே நமக்கு முடியறது இல்லை. ஏன்னா காலையில நாம எழுந்திரிக்கிறது இல்லை, ஒன்று. ரெண்டாவது, நாம இருக்கிற சன் வீட்ல எல்லாம் சத்தங்கள் கேட்கறதுக்கு அவ்வளவு சீக்கிரம் முடியாது. சின்னவன் வீட்டுல நல்லா இருக்கு, சுத்தி சுத்தி மரம். ஆனா பெரியவன் வீட்டுல சுத்தி சுத்தி பில்டிங், அங்க நமக்கு சத்தமே கேட்காது. ஸோ தட் இஸ் த சிச்சுவேஷன். ஆனா அந்த காலை நேரம் ரொம்ப அமைதலான நேரம். வேற நமக்கு வீட்டு சத்தமே இருக்காது, வீட்லயே சத்தம் இருக்காது. ஒருவேளை மற்றவங்க எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா மற்றவங்களும் இந்த மாதிரி மெடிடேட் பண்ணிட்டு. ஸோ அந்த நேரத்துல நாம உட்காந்து படிச்சோமானா, அந்த நேரத்துல நம்ம ஆண்டவருடைய பாதத்துல உட்காந்து அவர் சத்தத்தை கேட்போமானால், அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அந்த நாளுக்கு மாத்திரம் அல்ல, நம்முடைய லைஃபுக்கே அது ஆசீர்வாதம். நம்முடைய லைஃப்லயே அந்த நேரத்தை நமக்கு மிஸ் பண்ணவே பிடிக்காது. ஒருத்தர் டெய்லி 12 மணிக்கு ஜெபிச்சுக்கிட்டு இருந்தவர் ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டாரு. அவர் என்ன பண்ணாரா, பக்கத்திலேயே ஒரு சேரை போட்டு படுத்துட்டாராம். சேரை போட்டு உட்காந்துட்டு அதுல கர்த்தர் உட்கார்ந்து இருக்காருன்ற மாதிரி அவரோட பேசிக்கிட்டு இருப்பார். ஜெபம் அவரோட பேசுனா என்ன ஜெபம். அப்ப ஃபர்ஸ்ட் அந்த நர்ஸுகெல்லாம் புதுசா கேட்டாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, இவர் ஒரு ப்ரேயர் வாரியர். அதனால அந்த நேரத்துல கூட அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்தா கூட அந்த நேரத்தை அவர் சொன்னாராம், ஐயோ நான் இந்த நேரத்துல என் ஆண்டவரோட பேசலன்னா என் ஆண்டவர் ஜிம் எங்கன்னு எனக்காக காத்திருப்பாரு, என்னை தேடுவாரு அப்படின்னு அவர் அந்த நேரத்துல அங்க ஹாஸ்பிட்டல்ல பக்கத்துல சேர போட்டு அவர் இருக்கிற மாதிரி அவரே நினைச்சுக்கிட்டு அவர் ஜெபம் பண்ணிட்டு. இப்படி நம்ம எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கணும். இதுதான் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய லெகசி. நம்ம வாழ்க்கையிலிருந்து நம்ம பிள்ளைங்க என்ன கத்துக்கிறாங்க, நம்ம வாழ்க்கையில இருந்து நம்ம பிள்ளைங்க எதை தெரிஞ்சுக்கிறாங்க. எங்க பாட்டிமா இப்படி எல்லாம் செய்வாங்க, எங்க பாட்டிமா இப்படி ஜெபிப்பாங்க, என் பிள்ளைகள் சொல்லணும் எங்க அம்மா இப்படி செய்வாங்க, நான் என்ன செஞ்சாலும் எங்க அம்மா கிட்ட நான் அதை சொல்லிட்டேன்னா அவங்க எனக்காக ஜெபிச்சுட்டு இருப்பாங்க. இப்படிங்கிற நம்பிக்கை நம் பிள்ளைகளுக்கு வேண்டும். இப்ப சபையில நிறைய பேர் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. என்ன நம்பிக்கையில சொல்றாங்க? நிச்சயமா இவங்க நமக்காக ஜெபிப்பாங்க. ஆனா ஒவ்வொன்றுக்கும் நம்ம கணக்கு கொடுக்கணும். எஸ் ஐ வில் டூ ஷோர்ன்னுட்டு மறந்துட்டோன்னு வைங்களேன், இட் இஸ் நாட் கரெக்ட். நம்ம அந்த பழக்கத்துல இருந்தோம்னா மறக்க மாட்டோம். we will pray, God will remind us. அவங்களுக்காக ஜெபிக்கணும்ல அப்படின்ற ஞாபகம் வரும், நம்ம ஜெபிப்போம். ஸோ இப்படி இந்த அனுபவங்கள்ல நாம பழகிறதுக்கும் வளர்றதுக்கும் இந்த காலை நேரம் நமக்கு மிக மிக ஆசீர்வாதமான நேரம். ஏன்னா அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஆண்டவரே அதிகாலையில போய் தேடினாரு. இந்த இடத்துல மேசியா சொல்றதுதான், மேசியா அவருடைய பிதாவின் இடத்துல கற்றுக்கொள்ளுகிற நேரம்னு அவர் சொல்லுவதாக நாம் அதை பார்க்கிறோம். மேசியாவே பிதாவிடத்தில் கற்றுக்கொள்ளுகிற நேரமாய் அதிகாலை நேரத்தை வைத்திருக்கிற போது மார்க்ல வாசிக்கிறோம், அவர் எழுந்து தனியா காலையில போயிடுவாராம். இருட்டோட எழுந்து தனியா போயிடுவாராம், மலை மேல போயிடுவாராம். ஏன்? அங்க ஒரு அமைதலான சூழ்நிலை. ஸோ நமக்கும் அப்படி நிறைய பேரை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க ஏதாவது ப்ரிப்பரேஷன் சும்மாவே they want to have some spiritual
ஃப்ரெஷ் அப் ரெஃப்ரெஷிங் அப்படின்னா ஒரு 2 days 3 days தனியா ஒரு இடத்துல ஃபேமிலி எல்லாம் கூட விட்டுட்டு அவங்க தனியா ஒரு இடத்துல மேபி a lodge ஆர் மேபி சம் பிளேஸ் இந்த மாதிரி கிறிஸ்டியன் ஹோம்ஸ் வேர் தே கேன் கிவ் ஃபுட். அவங்க பேசாம அந்த ரூம்ல கதவை அடைச்சிட்டு ஜெபத்துல ப்ரிப்பரேஷன்ல தனியா இருக்கிற அனுபவம் உள்ளவர்கள் அப்படி 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 எடுத்துக்கிறவங்க நிறைய பேரை எனக்கு தெரியும். அந்த மாதிரி அது அது ரொம்ப ரொம்ப அவசியம் நமக்கு. அது நம்ம லேடிஸ் நம்ம நிறைய செய்ய முடியாது. ஜென்ஸ் அப்படி செய்யறாங்க, நமக்கு அப்படி செய்ய முடியுமா? நமக்கு கொடுத்துருக்கிற நேரம் இது இந்த அதிகாலை நேரம். மற்றவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது காலையில எழுந்திரிச்சா நாம அதை டீப் ஃபெலோஷிப் வித் காட் வி கேன் ஹேவ். ஸோ டோன்ட் மிஸ் இட். நமக்கு ஒரு வேளை பலவீனங்கள் சுகவீனங்கள் இருந்தாலும் அதிகாலைன்னு சொல்றது 6 மணிக்கு எந்திரிச்சோம், எழும்புற பழக்கம் இருக்குது, அப்பதான் எழும்ப முடியும். 6 மணிக்கு முன்னால ஒரு 1/2 மணி நேரம், இல்ல 6 மணிலிருந்து 6:30 மணி நேரம். ஒருவேளை மற்றவங்க யாரும் அந்த நேரத்துல எந்திரிக்காம இல்லைன்னா நம்ம தனியா ஒரு இடத்துல அறையில கூட்டிக்கிட்டு இருக்க முடியும்னா அந்த ½ இட் இஸ் அட்லீஸ்ட் ½ மினிமம் ½ பத்தவே பத்தாது. ஆனா மினிமம் ½ நம்ம இருந்தோம்னா நல்ல ஸ்ட்ரென்த். எப்படி ஒரு விட்டமின் டேப்லெட் சாப்பிட்டா நமக்கு ஸ்ட்ரென்த்தோ அது நம்முடைய ஆத்மாவுக்கு ஸ்ட்ரென்த்து. இதைத்தான் அவர் இந்த இடத்துல ரொம்ப குறிப்பிட்டு சொல்லுகிறார். அது ஏசாயாவின் அனுபவமாயும் இருந்தது, மேசியாவின் அனுபவமாய் இருந்தது, நம் ஒவ்வொருவரின் அனுபவமாகவும் இருக்கணும். 5ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, நான் அதற்கு தடுக்கவில்லை, நான் அதனால சங்கடப்படலை, நான் அதை வேண்டான்னு சொல்லலைன்னு சொல்றது. என்னத்தை வேண்டான்னு சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேசியாவை தாசனாக தான் இந்த ஏசாயா காண்பிக்கிறார். தாசன்னு சொன்னா சர்வன்ட்னு நான் முதலே சொன்னேன். அப்போ அன்றைக்கு சர்வெண்ட்னா அடிமைன்னு அர்த்தம். இப்ப நம்ம வீட்டுல வேலை பார்க்கறவங்கள்ட்ட நீங்க வேற ஒன்றும் மீறி பேசிட முடியாது. அவங்க பேசுற பேச்ச நம்மளால கேட்கவும் முடியாது. ஆனா அன்றைய நிலைமை எப்படின்னா சர்வெண்ட்னா அடிமை. அதுக்கு அடையாளமா என்ன செய்வாங்கன்னா, அந்த கதவு இடுக்குல அந்த காதை வச்சு ஒரு ஆணியை வச்சு குத்தி அடையாளம் போட்டுருவாங்க. அதுதான் யாத்திராகமம் 21ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை பார்த்தீங்கன்னா அதை பற்றி இருக்கும். இது சங்கீதம் 40:6 நாம பார்க்கிறோம். அதை எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, உன் செவிகள் திறக்கப்பட்டது, அந்த செவிகள் அதற்காக குத்தப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அங்க பார்ப்போம். அதற்கு அர்த்தம் என்னன்னா இந்த அடிமையாகிற ஒரு நிலைமை. இது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பார்க்கிறோம். My ears you have opened. Jesus was a perfect bond slave to the Father. Jesus was a perfect bond slave to the Father. தாசன், அவர் அப்படியே அடிமையின் ரூபம் எடுத்துன்னு பிலிப்பியர்ல வாசிக்கிறோமா? அதுதான் இங்க வாசிக்கிறோம். அந்த ரூபமாய் அவர் அப்படியே அடிமையாகவே வாழ்ந்தார். பிதாவோடு சமப்பொருளாய் எண்ணப்படுறதை விட்டுட்டு நமக்காக அடிமையாக இந்த உலகத்துல வாழ்ந்தார். என்ன? பிதாவின் சித்தத்தை செய்வது. வேற எதுவும் நம்ம செய்ய முடியாது. அதுல ஒன் இம்பார்ட்டன்ட் லெசன் தட் வி ஹாவ் டு லேர்ன் இஸ், ஒரு அடிமை கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய காரியம், மேசியா கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கிய காரியம், அதிகாலையில் எழுந்து ஒரு நல்ல பேசக்கூடிய வார்த்தை வாய் இருக்கணும். சமயத்துக்கேற்ற ஆறுதல் சொல்லக்கூடிய வாய் நமக்கு இருக்கணும். அந்த வார்த்தைகள் நம்மள இருக்கணும். யோசிக்கணும், நம்மகிட்ட எப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்ம இடத்துல இருந்து கிளம்புகிறது. இந்த வார்த்தைகளை பற்றி வேதத்துல, அதுவும் புதிய ஏற்பாட்டுல யாக்கோபு, மத்தேயு நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. நாவுங்கிறது நெருப்புன்னு சொல்றாங்க. ப்ராவர்ப்ஸ்ல வாசிக்கிறோம், நாவிலதான் அதிகாரம் இருக்கு, மரணத்துக்கும் ஜீவனுக்கும். ஒருத்தனை கொல்லவும் முடியும், உயிர்ப்பிக்கவும் முடியும். சோ அப்படிப்பட்ட அந்த வார்த்தைகள் நமக்கு வேணும்னு சொன்னா நாம காலையில அவர் இடத்துல, ஏன்னா வார்த்தையினாலே, வார்த்தைகளை கொண்டு நம்மை நியாயம் தீர்ப்பார். மத்தேயு
12ஆம் அதிகாரத்துல நாம வாசிக்கிறோம். நாம் பேசுகிற வார்த்தைகளினாலே நாம் என்ன செய்வோம்? நியாயம் தீர்க்கப்படுவோம். ஸோ we have to get, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த இம்பார்ட்டன்ட் லெசனை நாம கற்றுக்கொள்ள வேணும். மேசியா அதை செய்தார். அதனாலதான் அவர் சித்தத்துக்கு கீழ்ப்படிய முடிஞ்சது. நமக்குள்ள என்ன ஆகும்? முறுமுறுப்பு வரும், கம்ப்ளைனிங் வரும், அப்புறம் எதிர்க்க ஆரம்பிப்போம். ஆனா அது எல்லாமே மேசியா கிட்ட இல்ல. ஆட்டிக்குட்டி மாதிரி அமைதியா வாய் திறவாமல் இருந்தார். அது எப்ப முடிஞ்சது? இப்படி டெய்லி அவர்கிட்ட கற்றுக்கொள்ளும் போது. நம்ம உரிமைகள் நம்மை ஒரு மாதிரி நம்ம இன்சல்ட் பண்ணும் போதெல்லாம் நம்மளால அமைதியா இருக்க முடியுதா? பெரிய போராட்டம் உள்ள நடக்கும். ஆனா அங்கதான் செல்ஃப் கண்ட்ரோல், ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட். கடைசியா என்ன? செல்ஃப் கண்ட்ரோல். அது வருது. அதை அப்ளை பண்ணோம்னா அமைதலா இருக்க முடியும். இல்லைன்னா நம்ம சுபாவம் என்ன சொல்லும்? பட்டுன்னு கொடுக்கும். இல்ல, நிறைய பேரை நாம பார்த்திருக்கேன், ஸ்பிரிச்சுவலி மெச்சோர் பீப்புள். அப்போ அமைதலா விட்டுருவாங்க. அப்போ நம்ம செய்யறவங்க கூட இப்போ கூட இருக்கவங்க கூட பார்ப்போம், பரவாயில்லையே இது இவ்வளவு பொறுமையா சகிச்சுக்கிட்டாங்களே அப்படின்னு பார்ப்போம். ஆனா சீக்கிரத்திலேயே அதற்கு சரியான ஒரு பாடத்தை அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு ரிப்ளை அவங்களுக்கு வரும், ஒரு ரிட்டாலியேஷன் உண்டாகும். ஆனா அது இல்லை கர்த்தருடைய காரியம். அவர் எல்லாவற்றையும் பொறுமையாய் சகித்தார். அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், துப்பப்பட்டார், நிந்திக்கப்பட்டார், ஒரு பாவமும் செய்யாமல் எல்லாவற்றையும் உனக்காக எனக்காக எடுத்துக்கொண்டார். இப்ப நாம என்ன செய்யறோம்? ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு அடிமை அப்படின்னு சொன்னா நம்ம சர்வெண்ட் மாதிரி இல்லை. அவருக்கு என்னென்ன ரோல் இருந்ததுன்னு பாருங்க. அவர் ஒரு இன்டர்செசரா இருந்தாரு, ஒரு டீச்சரா இருந்தாரு, ஹீலரா இருந்தாரு, மிராக்கிள் ஒர்க்கரா இருந்தாரு. அத்தனைக்கும் அவர் எதுக்குன்னா கீழ்ப்படிந்தவராய் ஹம்பிளாய் இருந்தார். இது எல்லா ரோலும் நமக்கும் பொருந்தும். நாம அப்படிதான் இருக்கணும். அப்போ அதை முதல்ல நம்ம குடும்பத்துல ஆரம்பிப்போம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆரம்பிப்போம், பின்பு சமுதாயத்திலும் காண்பிக்க வேண்டும். அவர் வருவதற்குள்ளாக நம்மால் இயன்றவரை எல்லாவற்றையும் நாம செய்ய கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த சிந்தனையோடு நாம இந்த நாளை முடிப்போம். தொடர்ந்து அடுத்த வாரம் 11 வசனம் தான். இனி மீதி வசனம் நீ காலையில வச்சு மறந்துட்டீங்களா? நீ சாப்பிட்டியாப்பா? சரி, ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக நன்றியோடு உண்மை துதிக்கிறோம். சுவாமி, நாங்க ஒருவேளை இதெல்லாம் அபியாசித்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனாலும் தேவரீர் இன்னொரு விஷயம் கூட எங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் இன்னும் கொஞ்சம் கூட அதை அனுசரிக்க, கூறாக்க, உண்மையா இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆம் தகப்பனே, அநேக சமயங்கள்ல சோம்பல், நித்திரை, உடல் சோர்வு இதெல்லாம் எங்களுக்கு தடையா இருக்கிறத நீர் அறிவீர் சுவாமி. அடுத்து நாங்க பெண்கள்னு சொல்லி அது ஒரு எக்ஸ்கியூஸை நாங்க வச்சுக்கிறோம். ஆனா எங்களை தான் நீர் அதிகமா எங்கள்கிட்ட தான் நீர் நிறைய நம்பி கொடுத்திருக்கிறீர். மற்றவர்களால் செய்ய முடியாததை எங்கள்கிட்ட நீர் எதிர்பார்க்கிறீர். அவங்க வேணா வெளியே போலாம், யுத்தம் பண்ணலாம், மற்ற காரியங்களை செய்யலாம். ஆனா அமைதலா வீட்டுல இருந்து ஆண்டவரே செய்யக்கூடியத சைலண்ட் பவர் ஆஃப் பிரேயர் அது எங்கள்கிட்ட தான் கொடுத்திருக்கிறீர். இப்போ அதற்கு நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற நேரம் அது சுவாமி. அந்த நேரத்தை, அதான் எங்க டியூஷன் டைம், அந்த நேரத்தை நாங்க சரியா கற்றுக்கொள்ள, அந்த நேரத்தை அந்த டியூஷனை அட்டன் பண்ண எங்களுக்கு உதவி செய்யும். கிருபத்தார் பலப்படுத்தும். நாங்க வளர, நாங்க தேர்ச்சி பெற, உம்மை போலாக உம்மை பிரியப்படுத்த இந்த நேரம் எங்களுக்கு மிக மிக அவசியம். தாழ்த்தி உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக் கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். Amen. Thank you, sister. Thank you, sister. Good night, sister. Good night. Good night. God bless you all.